தரங்கம்பாடி அருகே சாத்தன்குடி கிராமத்தில் கடந்த ஜூன் 30ஆம் தேதி 17 வயதான சிறுமி மற்றும் அவரை காதலித்து வந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பு சேர்ந்த பார்த்திபன் என்ற இளைஞர் ஆகியோர் தூக்கில் தொங்கியபடி பணமாக கண்டுபிடிக்கப்பட்டனர். இருவரும் வேறு வேறு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்த நிலையில் இது தொடர்பாக இறந்து போன இளைஞனின் உறவினர்கள் பெண்ணின் வீடு மற்றும் அவரது உறவினர்கள் வீடு வாகனங்களை அடித்து நொறுக்கினர். இரு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவான நிலையில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த வழக்கை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சிறுமியின் தந்தை லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட 5 பேர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தில் 30ஆம் தேதி சிறுமியின் தந்தை தனது மகனை காணவில்லை என பொறையார் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் இளைஞரின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று பாமக, வன்னியர் சங்கம், மாவீரன் வன்னியர் சங்கம், அகில இந்திய முக்குளத்து புலிப்படை, அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை, அகில இந்திய நாடார் இளைஞர் பேரவை ஆகிய அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இன்று போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 1000 மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை காவல்துறையினர் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வாயில் கதவுகளை பூட்டினர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு நீதி வழங்க வேண்டும் என்று கூறி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்த நிர்வாகிகளை மட்டும் காவல்துறையினர் உள்ளே அனுமதித்த நிலையில் காவல்துறையினருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட அமைப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து பாமக, மாவீரன் வன்னியர் சங்கம் உள்ளிட்ட சங்கங்களின் பொறுப்பாளர்கள் VGK மணி, சிற்றரசு தீவர், பாக்கம் சக்திவேல், APP ராஜா, ஆறு தீவர், ஆலயமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். சிறுமி காணவில்லை என்றபோது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தால் உயிர் பலியை தடுத்திருக்கலாம். மேலும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்தது மட்டுமில்லாமல் தற்கொலை தூண்டியதாக மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. ஜாதி பெயரை சொல்லி இதுபோல் பொய் வழக்குகள் பதிவு செய்வதை தடை செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்கி பாதிக்கப்பட்ட அவர்களது வீட்டுக்கு பதிலாக புதிய வீடு கட்டித்தர வேண்டும். சிறுமியின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். சிறுவன் தரப்பினர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து மனு அளித்தனர். சம்பவம் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பகுதியில் பரபரப்பு மற்றும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. எங்க பிள்ளைக்கு எந்த தப்பு பண்ணல, அண்ணாடா நாங்க கொண்டு வந்து சாப்பிடுறது. நாங்க அதுதான் சாமி, அண்ணாடா நாங்க கொண்டு வந்தாதான் சாமி. எங்களுக்கு வேற யாரும் இல்ல சாமி. என் பிள்ளைய கொண்டு கொடுத்தா எங்க புரிதம் நடக்குது. ஒரு வன்முறை கும்பல், அதாவது சாதியின் பெயரை சொல்லி ஒரு கட்சி நடத்துறாங்க. இங்க வந்திருக்க அத்தனை பேரும் ஒட்டுமொத்த தீண்டாமைக்கு எதிரி கிடையாது. ஒரு சாதி கும்பல் பேரை வச்சு பொழப்பு நடத்துறதுக்கு பணம் எங்க விழுந்தாலும் அவன் அழுதுட்டு இருப்பான். இவன் முகத்தில் மட்டும் பார்த்தா சிரிப்பு இருக்கும். அந்த பணத்தை வச்சு எப்படி பணம் வாங்கலாம், எப்படி செத்தாலும் பரவாயில்ல, அந்த PCR வழக்கா போட்டுட்டீங்கன்னு சொன்னா எனக்கு 10 லட்சம் பணம் வரும். அந்த பணத்தை நான் எப்படி வாங்குறேன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தோட தலைவன் சீனிவாசன் சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் இருக்கான். அந்த தலைவரோட வழி கொண்டு மற்றவர்களை விடுதலை சிறுத்தை எல்லாரும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட தோழர்கள் மட்டும் மிக மோசமான வன்முறை வெறி கொண்டு எப்படி தூண்டலாம், யாரை பிரச்சனை பண்ணலாம், இன்னைக்கு 10 ரூபா எப்படி கிடைக்கும், யாரை வச்சு சம்பாதிக்கலாம், யார் தாலியா இருக்கலாம்னு ஒரு கூட்டம் நிற்குது. பேசினாங்கன்னா காவல்துறை அதிகாரி மேலே வழக்கு போட்டுவாங்கறான். என் சாதியை நீ சொல்லிட்டாங்கறான், என் சாதியை நீ சொல்லிடுவாங்கறான். காவல்துறை அதிகாரியும் பயப்படுறாங்க, அரசாங்க அதிகாரியும் பயப்படுறாங்க, ஆட்சியாளரும் பயப்படுறாங்க. இதை யார் கேட்கறது, எப்படி கேட்கறது? நாங்கள் ஏதோ கேட்டால் எங்களுக்கு உடனே வழக்கு, எங்கள் மேலே PCR சட்டம் பாயும், எங்கள் மேலே குண்டஸ் போடுவீங்க, எங்கள் மேலே தேச துரோக வழக்கு போடுவீங்க. அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு தவறும் படலை. எங்கள் குடும்பம் பாதித்த நிலையில் எங்களுக்கெல்லாம் உதவி பண்ணி நாங்கள் பாதித்த நிலையை பார்த்து அங்கே இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கெல்லாம் நாங்கள் துணையாக இருக்கோம், உங்களுக்கெல்லாம் நாங்கள் கூட இருக்கோம், உங்கள் அண்ணனாக இருக்கோம், தம்பியாக இருக்கோம், என் தங்கச்சி அம்மான்னு சொல்லி இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னால் இந்த வன்முறை இந்த மாவட்டம் இல்லை, எந்த மாவட்டத்தெல்லாம் PCR கையில் எடுத்து போலியாக வழக்கு நடத்துவாங்களோ அந்த மாவட்டத்தில் இந்த கூட்டம் வரும். இதுபோல ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எல்லாரும் கூடுவோம். PCRக்கு பொய்யான PCR போட்டு பொய்யான பணத்தை வச்சு பொய்யான அரசியல் பண்றவங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு அமைப்பு வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக கூடுவோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு 20 நாள் 25 நாளைக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த இரட்டை தற்கொலை பற்றி. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தையும் இதை போராட்டம் பண்ணி இதை கொலையாக மாற்றுறதுக்கும் ஒரு ஆணவ கொலைன்ற பேரில் நரேட்டிவ் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அவங்க தற்கொலை வந்ததால் இவங்க இதுக்கு முன்னாடி பல தடவை இது மாதிரி கேள்வி கேட்க ஆள் இல்லாதால பல வழக்குகளை இந்த மாதிரி திரிச்சிருக்காங்க. இந்த தடவை அவங்களோட முயற்சி தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்த வழக்கில் 16 வயசில் பாதிக்கப்பட்ட பொண்ணோட அம்மா இவங்க தான்.
அவங்க சொந்தக்காரங்களாம் இங்கே இருக்காங்க. இவங்க வீட்டெல்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் அடிச்சு எதிர்த்தரப்பில் இருக்கவங்க அடித்து உடச்சி இவங்க பையனை வந்து ஏகப்பட்ட இடத்துல கடிச்சு ஒரு 5 பேர் இவங்க ஃபேமிலியில் PCR வழக்கு அவங்க மேலே போட்டு இது வந்து தற்கொலை. ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பவே அந்த பொண்ணு வந்து பெற்றவங்க சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பவே இது ஒரு போஸ்கோ ஆக்டாக கூப்பிட்டு மாற்றிருந்தா இவ்வளோ தூரம் இந்த கேஸ் வந்திருக்காது. அந்த பொண்ணு அந்த பையனை விரும்பலன்றதெல்லாம் அப்புறம். ஆனால் ஒரு 13 வயசுலேருந்து ஆரம்பித்து 16 வயசுக்குள்ளே ஒரு பொண்ணை வந்து காதல்ன்ற பேரில் வந்து ஒரு பையன் கொண்டு போகிறது அவங்க பெற்றவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் பண்ணுறதில்ல. இது வந்து எப்படி என்ன கேஸு, இது எப்படி ஆதரிக்கிறதுனே தெரியல. இது வந்து சட்டம் யார் வேணால் போனால் லவ் பண்ணிக்கலாம்னா இப்போது 8 வயசு 9 வயசு பொண்ணை லவ் பண்ணலாமா? சட்டம் அதுக்கு இடம் கொடுக்குதா? இது வந்து தப்பு. போலீஸார் சைடில் வந்து அந்த பொண்ணு நிறைய ஃபோன் பேசியிருக்கு, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறது கேட்குறதெல்லாம் தப்பு. நீங்கள் வார்ன் பண்ணி தான் ஆகணும். இது அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆனால் தான் அவள் வந்து திருமணத்துக்கு வந்து தயாரான ஒரு பொண்ணு. மனநிலைப்படி வயசை விட்டுருங்க, மனநிலை வந்து ரொம்ப முக்கியம். இது அரசாங்கம் வந்து ரொம்ப கருத்தில் கொள்ளணும். இனிமேல் வயசை வந்து காரணம் காட்டி சொல்லாமல் அவங்க ஒரு கிராமத்தில் இருக்காங்கன்னா அவங்க என்ன மனநிலை இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கணும். இவங்க ஃபேமிலியில் இருக்கிற 5 பேர் மேலே போட்ட கேஸை வந்து ரத்து பண்ணணும் முதல்ல. அதுக்கு தான் இன்றைக்கி வந்து கலெக்டரை பார்த்து மாவீரன் வன்னியர் சங்கம் சார்பில் விஜிகே மணி அண்ணன் அவர் தலைமையில் வந்து மனு கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு இடிஞ்சு போயிருக்கு. இவங்க சார்பில் இவங்க சொந்தக்காரங்க வீடு ஒரு 3 வீடு இடிஞ்சு போயிருக்கு. அந்த வீட்டை சீரமைப்பு பண்ண சொல்லி மனு கொடுத்துருக்கோம், ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் கலெக்டர் சாரை. இவங்க ரொம்ப பாதிப்பு. இன்னும் அவங்க சொந்த வீட்டுக்கு போக முடியல. அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு கேட்டிருக்கோம், பாதுகாப்பு கொடுக்குறேன்னு உறுதி கொடுத்துருக்காரு கலெக்டர் சார். தமிழ்நாட்டில் இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எங்கே சம்பவம் நடந்தாலும் தயவு செஞ்சு அதை வெளியே கொண்டு வாங்க. யாரோட நரேட்டிவ்லையும் போய் விழாதீங்க. எல்லாரும் இன்றைக்கி எல்லா சமுதாயமும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம். நிச்சயமாக இந்த மாதிரி தப்பு நடக்கிறப்ப திரும்ப எல்லோரும் வந்து ஒன்று சேருவோம். நன்றி.